ஹாய்மா. ஹாய்மா. இன்னைக்கு என்ன லஞ்ச்? லஞ்ச் வந்து இன்னைக்கு மீன் குழம்பு தான்மா. மீன் குழம்பு. மீன் ஃப்ரை. மீன் ஃப்ரையா? ஓகே. வவால் மீன் தான் வாங்கி வச்சுருக்கேன். அதுதான் கழுவி வச்சுட்டேன். ஓ, ஆல்ரெடி எல்லாத்தையும் கழுவி வச்சிட்டிங்களா? எங்கே மீன் ஃப்ரை மசாலா போட்டிங்களா? போட்டோம்மா. இதில் வந்து வீட்டு மிளகாய் தூளும் சால்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் லெமன் போட்டு புழிஞ்சு வச்சுருக்கேன். கசை வச்சுட்டேன். குழம்பு மிளகாய் தூள் தான் போட்டிருக்கேன். சரி, ஓகே. செய்ய ஆரம்பிக்கலாமா? ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். சரி, எண்ணெய் ஊற்றிக்கலாமா? மெதுவாக வரும் எண்ணெய். மீன் குழம்புக்கு கொஞ்சம் நிறைய தான் எண்ணெய் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகே. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு ஊற்றிக்கலாமா? ஓகே. கரண்டி எடுங்க, சூடாக எட போகுது. சரி, கொஞ்சம் வெந்தயம். மீன் குழம்புக்கு வெந்தயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். வெந்தயம் என்னம்மா எவ்வளோ போடுறீங்க? கசக்க போகுது. இல்லை, கரெக்டாக இருக்கும். நம்ம பொடி போடணும் இல்லை, முழுசாக தானே போடுறோம். கொஞ்சம் பொடி போட்டால் தான் கொஞ்சம் லைட்டாக வாங்கலாம், முழுசாக தானே போடணும். சரி, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் இதெல்லாம் வந்து சீரகம் கொஞ்சம். வெங்காயம் போட்டுக்கலாமா? வெங்காயம்லாம் எப்பயும் நான் கட் பண்ணி வச்சுட்டேன் வரதுக்குள்ள. ஓ சரி, ஓகே ஓகே. சால்ட்டு போட்டுக்கலாம். கல்லுப்பு வதங்க. இப்போல்லாம் கல்லுப்பு ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது. ஒரு பேக்கெட்டில் வர மாதிரி. இப்போ இதுலேயே நான் தக்காளி போட்டுருவேன். தக்காளி போட்டுருவேன். வதங்கிடுச்சு. தக்காளி போட்டு அதுக்குள்ளே வதங்கிடுச்சா? வதங்கிடுச்சு. அது ஏன்னா நான் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன். என்னது இது? இதுலேயே வந்து நான் பூண்டு, வெங்காயம், தக்காளி கொஞ்சம் போட்டு அரைச்சும் வச்சுருக்கேன். பொடியாகவும் கட் பண்ணி போட்டிருக்கேன். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஓ சரி, ஓகே. ஏன்னா குழம்பு வந்து கொஞ்சம் திக்னஸ் வரும். திக்னஸ் வரதுக்காக நான் இது மாதிரி, ஏன்னா நமக்கு தேங்காய் ஊற்றலை குழம்புல. குழம்பு இல்லைன்னா தண்ணியாக இருக்கும்ல கொஞ்சம். அதனால் வந்து நான் இந்த மாதிரி அரைச்சும் போட்டதுனால எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கலாம், கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே. ஆனால் தேங்காய் ஊற்றினா டேஸ்ட்டு நல்லா இருக்க மாட்டேங்குது குழம்பு டேஸ்ட்டு. அதனால தான் நான் வந்து இதை அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் வெங்காயம் தக்காளியே போட்டு அரைச்சி வச்சுட்டேன். சரி, ஓகே. சரி, வதங்கட்டும் எல்லாரும். சரி, நம்ம அதுக்குள்ள ரசம் வச்சுக்கலாமா? சரி, ஓகே. இது வந்து மீன் குழம்புக்கு புளி ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். அதுலேருந்தே நம்ம ரசத்துக்கும் புளி அப்படியே எடுத்துக்கலாம். தனியாக ஊற வைக்க வேண்டிய தேவையில்லை. இப்போ நம்ம வந்து இதில் வந்து மிக்சியில் மிளகு தூள் ஆல்ரெடி இருக்குது நம்மகிட்ட. சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் பேசாமல் நீங்கள் ரசம் பொடி செஞ்சு வச்சிடலாம்ல, அதை நீங்கள் ஈஸியாக. இருந்துச்சு, கொஞ்சம் காலி ஆயிடுச்சு. 1 வீக் ஆயிடுச்சு இல்லை, காலி ஆகிடுச்சு. பூண்டு போட்டுக்கலாம். சரி, தக்காளி போட்டேன். தக்காளி பெப்பர் வந்துட்டு நான் முழுசாக போடலை, ஆல்ரெடி தூள் இருக்குது. ஓகே, பெப்பர் தூள். அதனால் இதையே இதில் போட்டு கொஞ்சம் அரைச்சிடலாம். பொடியே போட்டு அரைச்சிடலாம். இது கடையில் வாங்கினா தான் நீங்கள் செய்யலாம்? வீட்டில் அரைச்சிருக்கோம். சரி. ஏன்னா ஆம்லேட்லாம் போடுறதுலாம் அடிக்கடி யூஸ் ஆகுதுல்ல, அதனால் அரைச்சி வச்சுருக்கேன். சரி, இப்போ இதை மட்டும் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போது கொஞ்சம் நல்லா எண்ணெய்லாம் ஃபுல்லாக பிரிஞ்சு வரணும், வதங்கி. இதை வெயிட் பண்ணலாம். அரைச்சிட்டிங்களா? அரைச்சிட்டேன். இப்போது இதுலேயே நம்ம புளி தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இந்த புளி தண்ணியே ஊற்றிட்டேன் ரசத்துக்கு. இதையும்
அம்மா இது என்ன எவ்வளோ நேரம்? ம். இது வந்துட்டு நான் ரசத்துக்கு மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலெல்லாம் போட்டு கையிலே கரைச்சிட்டேன். சரியா? ஆல்ரெடி அதெல்லாம் தூள் பண்ணி போட்டாச்சு. இது நல்லா கையிலே கரைச்சிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் வாசனை. இந்த காரமும் நல்லா இறங்கும்ல, மிளகாவோட காரமும். சரி, ஓகே. தண்ணி ஊற்றிக்கிறேன். இது நல்லா வெந்துருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சா பாரு. நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணும் இல்லை? இது வந்து அது வதங்கிடுச்சு. இது குழம்புக்கா? குழம்புக்கு ஊற்றிக்கலாம். கிண்ணத்தில் ஊற்றி அதை ஊற்றிக்கலாம். சரி, ஓகே. மிளகாய்த்தூள் போட்டுக்கலாமா? நம்ம காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். ரொம்ப போட்டாலும் கொஞ்சம் ஸ்மெல் வரும், மிளகாத்தூள் வாசம் வந்துடும். திட்டமாக போட்டுக்கலாம். என்னம்மா இது இப்போ தான் நீங்கள் மீன் குழம்பு செய்கிறதே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். புளி தண்ணியில் மிளகாத்தூள்லாம் போட்டுருங்க. சால்ட். சரி, இது பாரு நல்லா வதங்கி போச்சு. எண்ணெய்லாம் வந்துருச்சா மேலே? எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை ஊற்றிக்கலாம். இது ஊற்றி நல்லா கொதிக்கணும். இப்போ நல்லா கொதிக்கிட்டோம். கொஞ்சம் நல்லா குழம்பு வந்து கொஞ்சம் சுண்டி வரணும், கொஞ்சம் திக்காக. சரி, ஓகே. சரி, ஓகே. இது மூடி வைக்கிறேன். நல்லா. என்னம்மா ரசமே வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஆமாம், கடை போடுறேன். இண்டக்ஷனில் வைக்கிறீங்க? இந்த பக்கம் ஸ்லோவாக இருந்துடும். எப்பா போக வருது. என்னம்மா சத்தம்? ஏதோ வெடிச்ச மாதிரி சத்தம் கேடுச்சு. இண்டக்ஷன் எதெல்லாம் வெடிச்சிருச்சா? எல்லாம் இல்லைம்மா, கடுகு போட்டோம்ல அதனால பயந்துட்டேன். அவ்வளோதானா? இப்போ பார்த்தீங்கன்னா அது ஹீட் ஆகிடுச்சு. எது கடாயா? இது என்னாச்சு? இது கொதிக்குது. திறந்து வச்சுக்கிறேன். திறந்து வச்சாதான் அந்த மிளகாத்தூளோட ஸ்மெல் போடும். இல்லைன்னா அந்த மிளகாத்தூள் ஸ்மெல் அப்படியே இருக்கும். ஓகே, கொதிக்கிட்டு என்னமாச்சு? மாற்றி ஹீட் ஆகுதா இல்லையா? கூடாது, ரசம் ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஒரு கொதி தான் வரணும். வந்த உடனே எடுத்து வச்சுக்கலாம். ரசம் ஓவரா? ரசம் முடிஞ்சிச்சு. இது வந்து அந்த ஃபேன் ஆஃப் பண்ணி இங்கே பாருங்களேன், ஒரு புறா உட்காந்துருக்கு இந்த இடத்துல. திறப்போமா? இது திறக்கலாமா? ஏமா அரைஞ்சிருச்சு. பயங்கரமாக வேர்க்குது. இது நெட்டு போட்டிருக்கனால தான் காற்றே வர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். இங்கேயும் திறக்க முடியாது, இங்கேயும் திறக்க முடியாது. புறா இருக்கு. என்னது? தெரியுது தெரியுது. இன்னும் இந்த மரத்தோட அந்த மரத்தில் நிறைய காய்ச்சி. என்னம்மா வெந்துச்சா இல்லையா? போட போகிறோம்மா. மீன் ஏதோ திக்னஸ் வந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு. இந்த நேரத்தில் இந்த மீன் அதில் போட்டுடலாம். மீன் போட்டாச்சுமா. அதில் கொஞ்சம் கொதிக்கிட்டோம். மீன் இது வந்து ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. சரி, ஓகே. ஆனால் ஃப்ரெஷ் மீன் நம்ம வாங்குறோம்ல, அந்த ஃப்ரெஷ் மீன் வாங்கி நம்ம போட்டோம்னா எவ்வளோ நேரம் கொதிச்சாலுமே அது உடையிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு எங்கே ஃப்ரெஷ் மீன்லாம் கிடைக்குது? ஐஸில் வச்சு கிடைக்குது. பேசாம நீங்களே கடலில் போய் மீன் பிடிச்சிட்டு வந்து
அது ஃப்ரெஷ்ஷாக தானே இருக்கும் அது. அது வேற ஒரு இடத்துக்கு போனால் ஏதோ ஒரு இடம் சொல்கிறாங்க, மீன் பிடிச்சி கடற்கரையிலேயே விற்பாங்களே, அங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். என்ன இது வானகரமா? சரி, வானகரம்ல தான் வாங்கிட்டு அங்கே தானே இப்போ வாங்கிட்டு வந்தீங்க. ஃபிஷ் மார்க்கெட்டு நான் சொல்கிறது வந்து கடலுக்கு பக்கத்துலேயே கரையிலேயே விற்பாங்க. பீச்சாண்ட தான். அது என்ன இடம்னு நான் தெரியல. காசிமேடு, பழவேற்காடு அங்கெல்லாம் போனாக்கா ஃப்ரெஷ் மீன் கிடைக்கும். அங்கெல்லாம் பிடிச்சி அப்படியே விற்கிறாங்க. மார்க்கெட்டில் நம்மனா இனிமேல் சண்டே போய் காசிமேடில் போய் வாங்கிட்டு வந்தோம். அவ்வளோ லாங் யார் போகிறது. சரி, இது கொதிக்கிட்டோம். சரி சரி, கொதிச்சிருச்சுமா, முடிஞ்சிருச்சு, ஆஃப் பண்ணிடலாம். சரி, ஓகே. அவ்வளோதானா மீன் குழம்பு? நாலு கொத்தமல்லிலாம் போடல? கொத்தமல்லிலாம் மீன் குழம்பு போட மாட்டாங்க. எனக்கு நான் போட மாட்டேன். சரி, ஓகே. சரி, ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாமா? சரி, ஓகே. இது எக்ஸாம் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ தவாயில் வேறு எண்ணெய்லாம் ஓரமாக வந்து நின்றுட்டு. அது தவா நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் நவுத்தி வச்சா தானே? இல்லை அந்த தவாயோட ஷேப்பே அப்படி எண்ணெய்லாம் ஓரமாக வந்து. ஓகே, வராது. பண்ணுறீங்க? என்னம்மா பண்ணுறீங்க? இருமா, எண்ணெய் ஃபுல்லாக சைட்லேயே நிற்கிது. அதாவது வருது இந்த தவா மட்டும். கரெக்ட் ஆயிடுச்சு. திருப்பிட்டீங்களா? சரி, எடுத்தோங்க. வேகல. கொஞ்சம் வேகம். சரி, ஓகே. எடுத்துடலாமா? எடுத்துடலாம். ஐயோ, உடஞ்சிருச்சு. ரவான் மீன் மட்டும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பழம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கும். இதெல்லாம் என்ன ஷேப் வேறு மாதிரி இருக்குது? அது என்ன, அது வந்துட்டு இப்படி குறுக்க கட் பண்ணிட்டாங்க. குறுக்க கட் பண்ணி இப்படி கட் பண்ணிட்டாங்க. ஸ்லைஸாக கட் பண்ணாங்க. இந்த ஷேப் கூட நல்லா இருக்கும். இந்த ஷேப்பு இது ஒரு மீன். இது ஆனால் எல்லாம் அதே மீன் தானே? ஒரே மீன் தான், எல்லாமே வகாது. ஃப்ரெஷ்ஷாக எடுத்துட்டிங்களா? சாப்பாடு வச்சு கொடுத்துட்டுமா? சரி, ஓகே. போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு. உங்கள் எல்லார் வீட்லையும் என்ன லஞ்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.